பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம். அருட்தந்தை சிறில் காமினி கோரிக்கை. சுரேஷ் சாலையின் ரகசிய தகவல்களை திரட்டுகிறது குற்றப்புலனாய்வு பிரிவு. இலங்கையின் தற்போதைய நிலை குறித்து நோர்வே பாராளுமன்றம் விவாதம். இயற்கை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட நுவரெலிய மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக குடில்களில். கச்சத்தீவு புனித அந்தோணியார் பெருந்திருவிழா ஏற்பாடுகள் நிறைவு வழிகாட்டுதல்களை வெளியிட்டது யாழ் மாவட்ட செயலகம். வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க முயற்சிக்க வேண்டாம் என அருட்தந்தை சிறில் காமினி கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது 300 மனித உயிர்களை பலி கொண்ட ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலாகும். இவர்கள் பெரும்பான்மையானோர் உயிர்த்த ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்ள சென்றவர்கள். உயிரிழந்தவர்களில் அனைத்து மதங்களையும் அனைத்து இனங்களையும் சேர்ந்தவர்களும் உள்ளனர். இது ஒரு படுகொலையாகும். இந்த பின்னணியில் உள்ள உண்மையை கண்டறிவது என்பது எமது நாட்டில் சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை எவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகும். அவ்வாறு இல்லாவிட்டால் சிலர் சட்டத்திற்கு பயப்படுவதில்லை என்பதே அதன் பொருளாகும். ஒரு குற்றத்தை செய்துவிட்டு மறைந்திருக்க முடியும் என்பது உறுதியாகிறது. எனவே குற்றங்களை செய்வதற்கு பயமின்மை என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகின்றது. இதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவோரையும் கைது செய்யப்படுவதற்கு பல்வேறு வியாக்கியானங்களை அளிப்போரையும் பார்க்கும் பொழுது புரிகிறது இவர்களின் பின்னணியில் உள்ள நிகழ்ச்சி நிரல் என்னவென்று. எனவே இதனை அரசியலாக்க வேண்டிய அவசியமில்லை. இது குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுக்கும் ஒரு சுயாதீனமான விசாரணையாகும். இந்த விசாரணைகளை சுயாதீனமாக முன்னெடுக்க இடமளிப்பதே சிறந்தது. அவ்வாறன்றி இந்த விசாரணைகளை குழப்புவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை இத்தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழைக்கப்படும் அநீதியாகவே நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம். இந்த விசாரணைகளை தொடர வேண்டும். இவ்விசாரணைகள் மூலம் ஏதேனும் ஒரு பலன் கிடைக்கும் என நாம் நம்புகின்றோம். இதன் மூலம் பலர் பேசுகின்ற அரசியல் சதியொன்று இருந்தால் இல்லையா என்பதையும், அவ்வாறு இருந்திருந்தால் அதனை செய்தது யார், இத்தாக்குதல் ஏன் நடாத்தப்பட்டது போன்ற விடயங்களை நாம் கட்டாயம் கண்டறிய வேண்டும். அதற்கு எவரேனும் இடையூறு விளைவிப்பார்களாயின் அவர்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக செய்யப்படும் ஒரு மாபெரும் குற்றமாகவே நாம் கருதுகின்றோம். எனவே தயவு செய்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்து செல்ல இடமளித்து பொறுமையுடன் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா படைப்புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் சாலே பயன்படுத்திய கணனிகள், கையடக்க தொலைபேசிகள், மின்னஞ்சல் தகவல்கள் மற்றும் அவரது வங்கிக் கணக்குகள் விரிவாக ஆய்வு செய்வதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஏப்ரல் 21 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு சதி செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழேயே சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். போலியோகோட பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு நேற்று காலை 8:10 மணியளவில் சுரேஷ் சாலே பணிக்கு சென்று கொண்டிருந்த போதே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகளின் குழுவினால் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரை தொடர்ந்து சிஐடி தலைமையகத்திற்கு அழைத்து சென்ற அதிகாரிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேர தடுப்பு காவலின் உத்தரவை பெற்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான முக்கிய தகவல்கள் அவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தனவா? தெரிந்திருந்தும் அவர் அதனை உரிய தரப்பினருக்கு தெரிவிக்காமல் மறைத்தாரா என்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் சேனல் 4 ஆவணப்படத்தில் அசாத் மௌலானா வெளியிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ராஜபக்ஷவினரை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர தவ்ஜீத் ஜாமத் உறுப்பினர்களுடன் இணைந்து சதி செய்தாரா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
ஏற்கனவே இந்த தாக்குதல் தொடர்பாக நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 25 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறான நிலையில் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் சிஐடியினர் சமர்ப்பித்த ரகசிய அறிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இந்த அதிரடி கைது நடவடிக்கை இடம்பெற்றது. சுரைசாலையின் கைதை தொடர்ந்து இந்த தாக்குதலுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் சில முக்கிய பலம் வாய்ந்த நபர்கள் குறித்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன. இலங்கையில் அண்மையில் இடம்பெற்ற தேர்தலை தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து நோர்வே நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம் நடைபெற்றுள்ளது. நோர்வே தொழிலாளர்கள் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கம்சி குணவர்த்தன முன்வைத்துள்ள பிரேரணைக்கு அமைவாக இந்த விவாதம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது எழுப்பப்படும் கேள்விகளுக்கு நோர்வே வெளிவிவகார அமைச்சர் பதிலளித்துள்ளார். இலங்கையில் உள்நாடு மற்றும் சர்வதேச எதிர்பார்ப்புகளை மையமாக கொண்டு அமையவுள்ள இந்த விவாதத்தில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள ஜனநாயக மாற்றங்கள், நல்லாட்சிக்கான நகர்வுகள் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கான உறுதிப்பாடுகள் குறித்து முன்னேற்றங்கள் தொடர்பில் விவாதிக்கப்பட உள்ளன. அத்துடன் இன மற்றும் மத அடிப்படையில் சிறுபான்மை மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவர்களின் உரிமைகள், நாட்டின் தற்போதைய மனித உரிமை நிலைமை, இராணுவமயமாக்கல் தொடர்பான கவலைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் சாராம்சம் ஆகிய விடயங்கள் குறித்து பேசப்பட்டுள்ளது. இந்த விவாதம் குறித்து கருப்பொருள் தெரிவித்துள்ள நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினர் கம்சி குணவர்த்தன, ஜனநாயக விழுமியங்கள், மனித உரிமைகள் மற்றும் நீண்டகால நிலைத்தன்மையை அடிப்படையாக கொண்ட ஒரு சர்வதேச உரையாடலை உருவாக்குவதே இந்த விவாதத்தின் நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் புதிய அரசியல் சூழலின் சர்வதேச சமூகத்தின் பார்வை இவ்வாறு உள்ளது என்பதை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த நாடாளுமன்ற விவாதம் பார்க்கப்படுகின்றது. கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தின் ரேந்தபோல, ஹக்கல பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் இடம்பெயர்ந்த 23 குடும்பங்கள் இன்றும் அடிப்படை வசதிகள் இன்றி தற்காலிக கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றன. இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு பல மாதங்கள் கடந்த போதிலும் தமக்கான நிரந்தர தீர்வு ஏற்படாமை குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் பெரும் கவலை வெளியிட்டுள்ளனர். தற்போது இவர்கள் வசித்து வரும் தற்காலிக கூடாரங்கள் நுவரெலியாவில் கடும் குளிர் மற்றும் கடும் வெப்பத்தை தாங்கும் தன்மையற்றவை என சுட்டிக்காட்டப்படுகின்றது. மழைக்காலங்களில் கூடாரங்களுக்குள் நீர் கசிவதாலும் மின்சார வசதி இல்லாமையினாலும் முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் சொல்லுண்ணா துயரங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த பகுதியில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாகவே மக்கள் பல மைல் தூரம் நடந்து சென்றே நீரை பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளது. அத்தோடு 23 குடும்பங்களுக்கு என பொதுவாக 5 மலசல கூடங்கள் மாத்திரமே காணப்படுவதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று தற்போது நிலவும் மாறுபட்ட வானிலை மாற்றங்களால் பல்வேறு தோல் நோய்கள் பரவி வருவதாகவும் முறையான மருத்துவ வசதிகளோ சுகாதார பாதுகாப்போ தமக்கு கிடைக்கவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீர் மல்க தெரிவித்து வருகின்றனர். எமது அவல்நிலை குறித்து பலரிடம் முறையிட்டும் இதுவரை எவ்வித பயனும் கிடைக்கவில்லை. எமக்கென ஒரு எதிர்காலம் இருக்குமா என்றே தெரியவில்லை என தெரிவிக்கும் மக்கள் தமது வீடுகளை புனரமைக்க அல்லது நிரந்தர வீடுகளை பெற்றுக் கொடுக்க அரசியல்வாதிகளுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் உடனடியாக முன்வர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் உருக்கமான கோரிக்கையை விடுத்துள்ளனர். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலயத்தின் வருடாந்த பெருவிழாவானது யாழ் மாவட்ட செயலாளரின் ஒருங்கிணைப்பின் கீழ் பிப்ரவரி மாதம் 27ஆம் திகதி மற்றும் 28ஆம் திகதிகளில் நடைபெறவுள்ளது. யாழ் ஆயர் இல்லம், இலங்கை கடற்படை, இந்திய தூதரகம், நெடுந்தீவு பிரதேச செயலகம் மற்றும் ஏனைய திணைக்களங்களின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் திருவிழா குறித்து யாழ் மாவட்ட செயலகம் முக்கிய அறிவித்தல்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி 27/2/2016 அன்று காலை 4 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து குறிக்கட்டுவான் வரை அரச மற்றும் தனியார் பேருந்துகள் சேவை, குறிக்கட்டுவான் இறங்குதுறையிலிருந்து கச்சத்தீவுக்கான படகு சேவைகள் 27/2/2016 அன்று
காலை 5 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இடம்பெறும். குறிக்கட்டுவானில் இருந்து பயணிக்கும் ஒரு நபருக்கான படகிற்குரிய ஒரு வழி பயண கட்டணமாக ரூபாய் 1200 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குழுவாகவோ அல்லது தனிப்பட்ட ரீதியிலோ படகுகளில் பயணிக்கும் பக்தர்கள் தமது முழு பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம், வயது, பால் மற்றும் படகு விபரங்கள், படகு இலக்கம், வகை, படகோட்டியின் பெயர் மற்றும் தொடர்பு இலக்கம் 2 பிரதிகள் கொண்டு வருவது கட்டாயமாகும். வெளி மாவட்டங்களிலிருந்து தமது சொந்த படகுகளில் வருவோர் தத்தமது பிரதேச கடற்படை முகாம்களில் பயண பாதுகாப்பு அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர்கள் 27/2/2016 அன்று பிற்பகல் 4 மணிக்கு முன்னதாக கச்சத்தீவை வந்தடைய வேண்டும். விழாவில் கலந்து கொள்ளும் யாத்ரிகர்களுக்கு 28/2/2026 அன்று காலை உணவு மட்டும் வழங்கப்படும். ஏனைய நேரங்களில் உணவை யாத்ரிகள் கைவசம் வைத்திருக்க வேண்டும். கச்சத்தீவு பகுதியில் உணவு சமைப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. கச்சத்தீவு புனித பூமியாக கருதப்படுவதால் அங்கு மதுபானம் கொண்டு செல்லுவது, அருந்துவது மற்றும் புகைப்பிடித்தல் ஆகியன முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். கியூபா கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த அமெரிக்க படகு மீது கியூபா பாதுகாப்பு படையினர் நடாத்திய துப்பாக்கி சூட்டில் 4 உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தால் அமெரிக்க மற்றும் கியூபா இடையே மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. கியூபாவின் வடக்கு கடற்கரை பகுதிகளில் கயோ ஃபெல்கோன்ஸ் தீவின் அருகே புதன்கிழமை காலை இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது. புளோரிடா பகுதியில் செய்யப்பட்டிருந்த அதிவேக படகு ஒன்று கியூபா எல்லைக்குள் நுழைந்ததை அடுத்து இந்த பாதுகாப்பு படையினர் அதனை இடைமறிக்க முயன்றுள்ளனர். கியூபா உள்நாட்டு விவகார அமைச்சு வெளியிட்ட அறிக்கையின்படி பாதுகாப்பு படையினர் படகை நெருங்கிய போது அதில் உள்ளவர்கள் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் கியூபா கொமாண்டர் ஒருவர் காயமடைந்துள்ளார். பாதுகாப்பு படையினரால் நடாத்திய பதில் தாக்குதலில் அமெரிக்க படகில் இருந்த 4 உயிரிழந்துள்ளனர். மேலும் 6 பேர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை படுகொலை என வர்ணித்துள்ள புளோரிடா காங்கிரஸ் உறுப்பினர் காங்கிரஸ் கிளமென்ஸ் இது குறித்து முறையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களில் அமெரிக்க பிரஜைகள் உள்ளனரா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே அரசியல் பதற்றம் நிலவி வரும் சூழலில் தனது கடல் எல்லை மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க கியூபா உறுதியாக இருப்பதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள். பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம், அருட்தந்தை சிறில் காமினி கோரிக்கை. சுரேஷ் சாலையின் ரகசிய தகவல்களை திரட்டுகிறது குற்றப்புலனாய்வு பிரிவு. இலங்கையின் தற்போதைய நிலை குறித்து நோர்வே பாராளுமன்றம் விவாதம். இயற்கை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட நுவரெலிய மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக குடில்களில். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன.